கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. ஜார்க்கண்ட், டெல்லி, கல்கத்தா, ஹரியானா இப்படி எங்கு பார்த்தாலும் வன்புணர்வு நடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர்கிட்ட கேட்கும் போது அந்த ஆள் என்ன சொல்றாரு தெரியுங்களா? இது மாதிரி ஒருவன் செய்யும் போது அது கொண்டாடுவது நமது கலாச்சாரம் ஆயிடுச்சு. இது வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாப்புல. அப்ப அந்த டிவி ஆங்கர் வந்து ரொம்ப இது பண்ணி என்னது இப்படி சொல்றீங்க, ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்கிறது ஒரு கலாச்சாரமா, நமக்கு அதை கொண்டாடுவோமா, அதை கொண்டாடுவீங்களா நீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இது நான் சொல்லுதுங்க, நம்ம திரைப்படங்கள் சொல்லுது, தொலைக்காட்சிகள் சொல்லுது. அதாவது ஒரு ஹீரோ வந்து ஒரு பெண்ணை வந்து அப்படியே சுத்தி வருவான். கதைகள், பெரும்பாலான கதைகள் அதுதான், சுத்தி வருவான். அவன் வந்து நான் இல்ல உன்னை காதலிக்க மாட்டேன்னு போயிட்டே இருப்பா. அப்ப வந்து அவன் சொல்லுவான், நீ என்ன காதலிக்கலைன்னா உன்னை நான் வந்து கடத்தி கொண்டு போய் வச்சு ஏதாவது பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்ப அவன் வந்து யாரு சொல்றா, இது வந்து ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோ சொல்றான். அப்ப வந்து இதை பாக்குறவன் என்ன நினைப்பான், ஓ ஒரு ஹீரோயிசம்னாக்க இப்படிதான் இருக்கணும் இருக்கு, ஒரு பெண்ணை வந்து கடத்திக்கிட்டு போகணும், வன்புணர்வு செய்யணும், அப்பா அம்மாவுக்கு தெரியாம இழுத்துட்டு ஓடணும், இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரமா மாறிடுச்சு நம்ம இங்க தமிழ்நாட்டுல, இந்தியா முழுக்க. அதனாலதான் வந்து இந்த காதல் கொலைகள் நடக்குது, நிறைய கற்பழிப்புகள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்முடைய சினிமா துறையில வந்து ஹீரோக்கள் வந்து பண்றக்கூடிய இந்த அட்டகாசங்கள் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு இந்த ஆளு சொல்றாப்புல. அது ஒரு வகையில கரெக்டான விஷயம் தான். அதாவது கரீனா கபூர் நான் தந்தூரி கோழி என்ன சாப்பிடவா அப்படிங்கிறாரு. யாரு? கரீனா கபூர் சொல்றாப்புலையா, நான் தந்தூரி கோழி வறுத்து வச்ச கோழி நானு, என்ன வந்து சாப்பிடவா. அப்புறம் சும்மா தே அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் வந்து சல்மான் கான் படங்கள், பல படங்கள் ரொம்பவும் ஆபாசமான படங்கள். ஏன்னா ரெண்டாவது தொலைக்காட்சிகள்ல கண்ட ஆபாச வசனங்கள்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் உட்காந்து பாக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் போட்டோம். நம்ம தமிழகத்தை எடுத்துங்களேன், எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் நீ பழைய படங்கள்லாம் நீங்க பாருங்க, அதுல சிவாஜி படங்கள் கொஞ்சம் கண்ணியமா இருக்கும். எம்ஜிஆர் படங்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு மோசமான ஒரு படுக்கை அறை காட்சிகள், அந்த பாடல்கள் வரக்கூடிய வசனங்கள், உள்ளர்த்தங்கள். அதாவது இந்த உலகத்திலேயே எனக்கு வந்து எதிரி வந்து உன்னோட புடவை தான் அப்படிங்கிறாரு கேஆர்ஜியை பார்த்து எம்ஜிஆர். அப்புறம் இன்னொரு இடத்துல காயா இது பழமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, இதிலே தேன் வேண்டும், செக்ஸியான முனகலோட பாடல்கள். இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில நம்ம கேட்டிருக்கோம் இந்த பாடல்கள்லாம். இப்ப இதையே கேட்டு வளரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து அவனுக்கு வந்து சரியான அந்த வயசுல வந்து இப்ப என்னெல்லாம் வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி தொழுகை வணக்கம் இப்படி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம இந்த லைன்ல, சினிமா லைன்ல இருந்து அதிகமா வராம தப்பிச்சுக்கிட்டோம். இதே வந்து சினிமா லைனுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய லைஃப் உள்ள அப்படியே போயிடும். இதுதான் பெரும்பாலான குடும்பங்கள் இதுதான் நடக்குது. சினிமான்னு போயிடுறான், அப்புறம் அவன் தண்ணி போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வருவான். இப்போ உள்ள ஹீரோக்கெல்லாம் தண்ணியை போட்டுட்டு சிகரெட் குடிச்சிட்டு, நம்ம ரஜினிகாந்த் சிகரெட் வந்து அப்படி மாத்தி போடுவாரு. இதுல இருந்து மூட்டு முடிச்சுல இருந்து அதை வந்து அது ஒரு ஸ்டைலாவே ஆக்கி இளைஞர்கள் வந்து அது வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இவரை வந்து இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி வரக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரி இப்ப விஜய் இவர் வந்து முதல்வராக போறாராம். அவரு பண்ற எத்தனை படங்கள், எத்தனை அந்த கதைகள்லாம் நீங்க பாத்துருக்கீங்கல்ல. ஹீரோயினை வந்து இப்படிலாம் டார்ச்சர் பண்றாரு, காதலிக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்ப இது மாதிரி வளரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து எப்படி வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு குடிமகனா வளர முடியும்? அந்த வீடியோ பாருங்க. These rapes are happening across the country. There was one in Jharkhand, there was one in Kolkata, UP, then there was another one in UP, and all this has happened in the last few days since the Telangana case. जो घटना ये तेलंगाना में हुई, ये एक्चुअली इट्स अ कल्मिनेशन ऑफ अ कल्चर. हमारे यहाँ रेप कल्चर है और सेलिब्रेट किया जाता है, जिसके लिए सबसे ज्यादा जिम्मेदार पॉपुलर कल्चर है हमारे यहाँ. इसकी सेलिब्रेट, हाँ जी, Why would you say it's celebrated? आप देखें ना, अगर एक दबंग फिल्म है, जैसे कि मैं एग्जांपल दे रहा हूँ, जिसमें एक तो कस्टडी வடக்கன் எல்லாம் ரொம்ப சுதாரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
முன்னாடி மாதிரிலாம் ஏமாத்த முடியாது இப்பெல்லாம். कपूर की गा रही हैं அவன் कि கரெக்டா இருக்கிறான் இப்பெல்லாம். நம்ம தான் வந்து இப்ப ரொம்ப கீழே போயிட்டு இருக்கிறோம். அதாவது அப்படியே வட மாநிலங்கள் இப்ப நல்ல தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. இப்ப தென் மாநிலம் வந்து படம், சினிமா, சாராயம் இப்படி போயிட்டு இருக்கு. कल्चर का एक कल्मिनेशन हो रहा होता है वहां पे, क्योंकि इतने सालों से ये नॉर्मलाइज कर लिया गया, ठीक है। रोमांस इज सीन एज हरासिंग द गर्ल। हाँ, तो रोमांस को ऐसे माना जाता है कि इसकी नाम है, तेरा पीछा नाम है, छोड़ूंगा सोनिए, भेज दे चाहे जेल में। ये हिट गाने हैं हमारे, ठीक है। அது முடிஞ்சுங்களா? அடுத்த பாருங்க, सब चीजें हमारे அமைச்சர் பார்லிமெண்ட்ல வந்து அமைச்சர் சொல்றாரு, ஆம்பளைன்னா ஆணுன்னா அப்படிதான் இருப்பான், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணானாக்க இந்த நாட்டையே நம்ம நடத்த முடியாது அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசுறாராம். ரெண்டாவது அமைச்சராக வச்சிருக்கிறாங்க பிஜேபியில அந்த பாலியல் சீண்டலுக்கு ஆளான ஆளு. அந்த பெண்கள் வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து அவ்வளவு கடுமையா போராடினாங்க. அதை பத்தி ஏதாவது நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்தீங்களா? அவர் கேட்கிறாரு, இந்த வீடியோலயே கேட்கிறாப்புல, அரசாங்கமே அப்படி இருக்கிறப்போ மக்களை போய் நீங்க எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தாப்புல ஒரு ஆளு சொல்றாப்புல, நான் வந்து ஹரியானால வந்து கோயில் கட்ட போறேங்கிறாரு, ஒருத்தர் ராமர கோயில் கட்ட போறேங்கிறாரு, இன்னொருத்தர் கங்கையில வந்து பாலை போய் அள்ளி கொட்டுறாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாரத் மாதாக்கு ஒரு கோயில் கட்ட போறான், பல கோடி செலவுல பாரத் மாதாக்கு கோயில் கட்ட போறாங்களாம். இங்க வந்து சாப்பாட்டுக்கும் ஒரு பாலுக்கும், ஒருவேளை பாலுக்கும் அல்லாடிக்கிட்ட அந்த பிள்ளைகள்லாம் வந்து செத்து மடிக்குதுங்க. இவர் வந்து 3000 கோடியிலயும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை, பாரத் மாதாக்கு சிலை, இப்படி சிலைகள்ல போய் காசை போட்டு அழிச்சு அவங்கள்ட்ட போய் நீங்க சிசிடிவி எல்லா இடத்துலயும் பொறுத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அங்கிருந்து பணம் எங்க கிடைக்கும்? முதல்ல பணத்தை சேமிச்சா தானங்க மக்கள் நல பணிகள் செய்ய முடியும். இந்த பணங்கள் தான் இல்லாம இப்படி போகுது. கோயில் கட்டுறேன், இந்த ராம ஜென்ம பூமி, கிருஷ்ண ஜென்ம பூமி, பாரத் மாதாக்கு கோவில், கங்கையில கொண்டு போய் பாலை அள்ளி கொட்டுறது, இப்படி வந்து நம்ம அந்த வீடியோல அவர் கேட்கிறாரு, அந்த வீடியோ பாருங்க. இப்படி போது நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து அள்ளி கொட்டினாக்க எங்க இருந்து வளர்ச்சி திட்டங்கள் எங்கிருந்து வரும்? இந்த வளர்ச்சி திட்டங்கள் எப்படி வந்து கொண்டு வர முடியும் நம்மளால? அவர் கேட்கறது நியாயமான கேள்வி தானே, அருமையான காணொலி அது. அவர் கேட்கிற அந்த கேள்விகளையும் பாருங்க. அதாவது தொலைக்காட்சியில உட்கார்ந்து அந்த மக்கள் இல்லைங்க பாக்குற அத்தனையும் ஆபாச காட்சிகள் பாக்குறாங்க டெய்லி உட்காந்துட்டு. சீரியல்ல வந்து படுக்கையறை காட்சிகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சு, சென்சாரே கிடையாது தொலைக்காட்சிகளுக்கு. அப்ப வந்து சினிமாவில வந்து அதே மாதிரி, சினிமாவில அவ்வளவு மோசமான காட்சிகள். இதை பார்த்து வளரக்கூடிய ஒரு பெண்ணு, ஒரு ஆணு எப்படி வந்து மனநிலை மாறும்? இதுதான் வந்து ஹீரோயிசம் இருக்கு, ஒரு பெண்ணை காதலிச்சாதான் நம்ம வந்து ஹீரோவா இருப்போம், நாம ஒரு ஆண் மகன் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்துக்கு வரமாட்டான் அவன். அப்ப இதுல இருந்து தவறு வந்து எங்க இருக்குது? தவறு வந்து அரசாங்கத்துல இருக்குது. இங்க நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா அரசாங்கமே கல்லுக்கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க, டாஸ்மாக்னு சொல்லிட்டு. அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு வளர்ச்சி பணிகள் செய்யறாங்க. கேட்டாக்க வளர்ச்சி பணிகளுக்கு எங்களுக்கு ஃபண்டு கிடையாது, டாஸ்மாக் நடத்தினாதான் முடியும் அப்படின்னு. இப்படி வந்து ஒரு குடும்பத்தை அழிச்சு அந்த காசை வச்சு நீங்க வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து உதவி பண்றதுல என்ன நன்மை இருக்குது? அதுக்கு அந்த உதவியே இலவசமே தேவையில்லைங்கிறாங்க. जस्टिफिकेशन देते रहते नहीं ऐसा नहीं हुआ, वो झूठ बोल रही है, ये क्या तरीका है? तो अब दूसरी बात ये होती है कि घर में हम अपने बच्चों को कैसे सिखाएं? कौन सिखाएगा? कौन अपने बच्चों को ये सिखाएगा? कोई अपने बच्चों को जेंडर सेंसिटाइज करे तो कैसे करे? सारा दिन टेलीविजन और केबल टीवी पे ये गंद आती रहती है। मैं सेंसरशिप के पक्ष में नहीं हूं, लेकिन ये भी तो ना हो ना कि कोई आप उनको ऐसे दिखाएंगे लड़कियों को कि भाई ये तो दारू पीकर खाने की चीज है। And hence you say it's our own culture and something we celebrate because we enjoy all these songs, they become the top hits. इंडियन आइडिया ऑफ रोमांस, ये आइडिया ऑफ रोमांस, तो ये सब चेंज, ये एक गवर्नमेंट का तो आप छोड़ दो जी, मेरे को तो कोई आशा नहीं है गवर्नमेंट से। उनकी प्रायोरिटी आपको पता है, आजकल की गवर्नमेंट की प्रायोरिटी क्या है? गंगा में दूध डाल रहे हैं, कोई मंदिर बना रहा है, कोई कह रहा है कि जो है कि वहां हम हरियाणा में मंदिर बनाएंगे, अब एक और ने भारत माता का मंदिर। जब करोड़ों रुपए इन पे खर्च हो रहे हैं तो सर आप क्या सीसीटीवी कैमरे लगवाने की बात इन गवर्नमेंट से एक्सपेक्ट कर रहे हो? इनका तो प्रायोरिटी नहीं है। ये पार्लियामेंट में खड़े होकर बोलते हैं कि जो अभी इन्होंने बोला था डीजीपी साहब ने कि लड़के हैं, गलती हो जाती है।
ये तो खड़े होकर बोलते, पार्लियामेंट में ये भी बोला गया कि ऐसे अगर हर चीज को बंद कर देंगे तो फिर तो कोई, and we love talking about Ram and Ram Rajya and building Ram statues, so we should also have that. If we talk about it, then some sort of तो मसला सारा यही है ना कि गवर्नमेंट के पास, गवर्नमेंट की प्रायोरिटी नहीं है, और हमारे घरों में अब ये जो कांड हुआ है इसके बाद से लड़कियों को बोलना शुरू कर देंगे घर से मत निकलो।